Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை மாற்றி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேந்தமங்கலத்தில் உள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் மின்கம்பத்தில் விரிசல் ஏற்பட்டு சேதம் அடைந்து காணப்படுகிறது. ஆபத்தான நிலையில் எப்போது முறிந்து விழுமோ என்ற நிலையில் உள்ளதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் பழுதடைந்த மின்கம்பத்தை மாற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மின்வாரியத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் வரி குறைப்பை அமல்படுத்த வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள வீட்டு வரி, தண்ணீர் வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளின் உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி ஆணையரிடம் வரி குறைப்பு குறித்து கோரிக்கை மனு அளித்தனர். முக்கியமான பிரச்சனையாக பிரதான பிரச்சனை வரி பிரச்சனைக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆணையாட்டை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வரி குறைப்பு ஏற்படலைன்னு சொன்னால் எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நாங்கள் கேட்டிருக்கோம். மாண்புமிகு எங்களுடைய கொங்கு மண்டல பொறுப்பாளர் வேலுமணி அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட போராட்டமாக மாநகராட்சியை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை மாமன்ற தலைமையில் திருப்பூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மக்களின் பேராதரவோடு வணிகர்களின் பேராதரவோடு முற்றுகை போராட்டம் திருப்பூர் மட்டுமல்ல இதுவரை தமிழகம் காணாத நடக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் அங்கன்வாடி மையம் அருகே இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் குழந்தைகளின் உடல் நலம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். UMC லைன் பகுதியில் உள்ள இறைச்சி வதைக்கூடத்தில் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் கொல்லப்பட்டு இறைச்சியாக எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அங்கன்வாடி மையம் அருகே இறைச்சி கழிவுகளை கொட்டுவதாலும் குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆழ்துளை கிணறு, குளியல் தொட்டி மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தொடங்கி வைத்தார். மீனாட்சிபுரம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் போர்வெல் குழாயில் தொட்டியும், காடநேரி பகுதியில் நீர்வரத்து கால்வாய் தடுப்பு சுவரும் அமைப்பதற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து அதற்கான கட்டுமான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் வராததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை மற்றும் கல்லணையில் இருந்து கடந்த 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கடைமடை பகுதியான முத்துப்பேட்டை பகுதிக்கு குறைவான அளவில் தண்ணீர் வந்துள்ளது. இதனால் பாசன வாய்க்கால்கள் நீரின்றி காய்ந்து கிடக்கும் நிலையில் இந்த தண்ணீரை நம்பி வயலில் தெளித்த நெல் விதைகள் வெயிலில் காய்ந்து வருவதால் விரக்தியடைந்த விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு கால்வாய்களை தூர்வாராததால் சாகுபடி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி அருகே கடலில் இரும்பு படகில் மீன்பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் குடும்பத்துடன் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னமுட்டத்தைச் சேர்ந்த மீனவர் நிஷா என்பவர் இரும்பு படகில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முயன்ற போது விடியா திமுக அரசின் அதிகாரிகள் அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஃபைபர் படகு தயாரிப்பதற்கு அதிக செலவு ஆவதால் இரும்பு படகை தயாரித்ததாகவும் மற்றொரு இரும்பு படகுக்கு அனுமதி அளித்துவிட்டு தனக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் நிஷா குற்றம் சாட்டினார். விடியா திமுக அரசில் மீனவர்கள் நலனில் அதிகாரிகள் அக்கறை செலுத்துவதில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரம் பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சமத்துவபுரம் நுழைவு வாயில் முன்பு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கே போராடும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் அருகே அருந்ததியர் குடியிருப்புகள் அகற்றப்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பட்டியலின குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தும் நோக்கத்துடன் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பை விடியா திமுக அரசு துண்டிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் அராஜக போக்கை கண்டித்து பட்டியலின மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.